விடுதலை புலிகள் என்பது ஒரு உயிரோட்டமான அமைப்பாக இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தியலுக்குள் அல்லது அவர்கள் இந்த இமிகிரேஷன் சிஸ்டம், அதாவது உள்நுழைவதற்கான விவகாரங்களில் பல வெளிநாட்டவர்களைப் போல அவர்களும் ஈடுபடுகின்றார்கள் என்பது போன்ற தொழிற்படத்தான் அந்த செவி அமைந்திருந்தது. 1 மில்லியனுக்கு மேலானவர்கள் தற்பொழுது ஒரு கடுமையான நிலையை எதிர்நோக்குகின்ற நிலை ஏற்படும். அவர்கள் அனைவருமே அகதி கோரிக்கையை கொடுத்து இங்கே தங்க முடியுமா என்றால் இல்லை, இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள். அவர் ஒரு இஸ்ரேலுக்கு ஆதரவானவர் என்பது மாத்திரமல்ல, நிச்சயமாக இந்த பொற்கோயில் போன்ற அமைப்புகளுக்கு கூட பிரதமராக இருந்த பொழுது சென்றவர் இந்திய அரசின் விருப்பத்திற்கு மாறாக கூடாது இடம்பெற்றதாக இருந்தாலும் அவர்களுக்குரிய கடுமையான சட்டத்திட்டங்கள் மீள கொண்டு வரப்படுவதால் அவர்களுடைய நிலைகளில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மையை, அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ கூட நேற்று தெரிவித்திருந்தார், இந்த குடிவரவாளர் திட்டத்தில் பிழை நடந்து விட்டது, தான் இதனை முதலே கண்டிருக்கணும், அது பேட் ஆக்டர்ஸ் என்றால், அதாவது நம்பிக்கையாக நடந்து கொண்டு அல்லது ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு வெளியில் மற்ற முகமாக செயற்படுகின்ற ஒரு செயற்பாட்டில் இது நடந்திருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். பல போராட்டங்கள் கனடாவிலேயே மக்களால் இடம்பெற்றதும் அதன் பிறகு மாற்றங்கள் கண்டு பொதுநல மகாநாட்டை கூட பகிஷ்கரித்தவராக இருக்கின்றபடியால் இன்று இவ்வாறு கூறுவதற்கான காரணம் என்னவென்று தெரியாத விடத்திலும் அது உற்று நோக்கப்பட வேண்டியது என்றால் அவர் பல விடயங்களையும் தெரிந்தவர். திரும்பி சென்றையாளர்கள் என்றால் அவர்களுடைய தொழில் வாய்ப்புகள் போன்றன இங்கே இல்லாத இடத்து அவர்களால் தக்க வைக்க முடியாது தங்களுடைய வருவாயை, அல்லது தாங்கள் வாழ விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது அவ்வாறான நிலை ஏற்படும் என்று சந்தேகமில்லை. ஆனால் பிராம்டன் மிஸ்ஸாக மக்கள் மகிழ்ந்து கொண்டாடும் தனித்துவமான பல்பொருள் அங்காடி லீலா சூப்பர் மார்க்கெட். பசுமையான உயிர்ப்பான மரக்கறிகள் மற்றும் பல வகைகள், அனைத்து வகையான மளிகை மற்றும் மசாலா பொருட்கள், வழிபாட்டுக்கு தேவையான திருவுருவ படங்கள் மற்றும் சிலைகள், சமையல் அறைக்கு தேவையான பாத்திரங்களின் வகைகள் தனித்துவமாக பேணப்படும் அங்காடியில் உடனுக்குடன் கிடைக்கும் உயிர்ப்பான மீன் மற்றும் இறைச்சி வகைகள். இவற்றோடு கூடவே உங்கள் மனம் விரும்பும் மலிவு விலைகளோடும் சிறந்த நட்பான சேவையோடும் உங்களை வரவேற்கின்றது. இலக்கம் 263 குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்டில் லீலா சூப்பர் மார்க்கெட். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், ஸ்டீஃபன் காஃபர் பிரதான செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கின்றார், ஊடகம் ஒன்றிற்கு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதை பற்றி பேச போகின்றோம். அது பற்றிய தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொண்டு போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. ஸ்டீஃபன் காபர் ஒரு பிரதான ஊடகம் ஒன்றிற்கு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறார். என்னவென்றால், தான் நெடுகளுமே கேட்பது கனடாவிற்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை அடிக்கடி கேட்பதாகவும், அது மட்டுமில்லாமல் யூத விரோதிகள், காலிஸ்தானிகள், தமிழ் புலிகள் மற்றும் பிற பிரிவினவாத குழுக்களை வளர்ப்பதை கனடா நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். ஏனையவைகள் இருந்தாலும் கூட அந்த தமிழ் புலிகள் என்ற பிரயோகத்தை அவர் பாவிப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? இப்போது அதை கொண்டு வருவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக அவர் ஒரு ஞாபக மறதிக்கு உட்படுத்தவராகவோ அல்லது விடயங்கள் தெரியாதவராக இருந்திருக்க மாட்டார். அவர் இந்த தமிழ் புலிகள் அல்லது விடுதலை புலிகள் சம்பந்த விவகாரத்தில் ஆரம்பத்திலிருந்தே செயற்பட்டு வந்த ஒருவராகவும் பிறகு மாறியவராகவும், அதாவது ஆரம்பத்தில் தடை உத்தரவை விதித்தது அவர் முதல் வரும்பொழுதே தங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில், தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அந்த தடை என்பதை ஒரு காரணமாக கொண்டுதான் வந்திருந்தார்கள். அதன் பிறகான காலத்தில் அந்த அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் போர் என்பது ஒட்டுமொத்த மக்களையும் குறிவைத்து நகர்ந்த பொழுது அதற்கு எதிரான குரலாகவும் அல்லது அந்த போர் முடிந்த பிறகு இந்த ஐக்கிய நாடுகள் அவைகளில் குரல் கொடுப்பதாக இருக்கட்டும், அல்லது இலங்கையில் இடம்பெற்ற பொதுநலவாய அமைப்பு மகாநாடுகளில் கலந்து கொள்ளாது இருந்ததாக இருக்கட்டும், போன்றப்பட்ட மாறுபட்ட தோற்றங்களை உடையவராக இருந்திருந்தாலும் அவர் இந்த கனடாவின் அபிவிருத்தி அமைப்பான பிரிவி கவுன்சில் எனப்படுகின்ற அமைப்பின் ஒரு அங்கத்தவராக இருந்தபடியால் அவருக்கு உள்ளார்ந்த விடயங்கள் தெரிய வந்திருக்கலாம், இல்ல தெரிய வரும். அவருடைய கருத்தின் பிரகாரம் பார்க்க போனால் விடுதலை புலிகள் என்பது ஒரு உயிரோட்டமான அமைப்பாக இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தியலுக்குள், அல்லது அவர்கள் இந்த
இமிகிரேஷன் சிஸ்டம், அதாவது வந்து உள்நுழைவதற்கான விவகாரங்களில் பல வெளிநாட்டவர்களைப் போல அவர்களும் ஈடுபடுகின்றார்கள் என்ற போன்ற துணிப்படத்தான் அந்த செவ்வி அமைந்திருந்தது. ஆனால் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவாக இருந்தால், அரசியல்வாதிகள் அவர்களை வளர்க்கக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தியலை அவர் கூறுகின்றார். இவ்வாறான அமைப்புகளை ஜிகாடிஸ், காலிஸ்தானிஸ் என்று அவர் பலரையும் கூடிய இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள். அவர் ஒரு இஸ்ரேலிற்கு ஆதரவானவர் என்பது மாத்திரமல்ல, நிச்சயமாக இந்த பொற்கோயில் போன்ற அமைப்புகளுக்கு கூட பிரதமராக இருந்த பொழுது சென்றவர் இந்திய அரசின் விருப்பத்திற்கு மாறாக கூடாது இடம்பெற்றதாக இருந்தாலும் இப்பொழுது அவர்களுக்கு ஒரு எதிரான குரலாக மாறி இருக்கின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்காக அவர் ஒரு லொபியிங், அதாவது அவர் ஒரு பிரச்சார நடவடிக்கைகளில் இந்தியாவிற்கு ஆதரவான ஒரு குரலாக வெளிநாடுகளில் கூட, அதாவது சர்வதேச அரங்கில் செயற்பட்டு வருகின்றார். மற்றும் சஸ்கச்சுவான் மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சில வேலைகளிலும் ஈடுபட்டு வருகின்றார். அவ்வாறான நிலையில் அவரது கருத்து என்பது இந்த கருத்தியலில் இவ்வாறான ஒரு விடயத்தை அவர் புகுத்தியதற்கான உண்மையான நோக்கம் என்னவாக இருக்கும் என்பது அறியப்படாத ஒன்றாக இருந்த பொழுதிலும் வாய் தடுமாறி வந்த சொல்லாக இதனை எடுக்க முடியுமா என்கின்ற கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் இந்த விடுதலை புலிகள் அமைப்பின் அதாவது அதியுச்ச போர்க்காலத்திலான இவர்களது நடவடிக்கையானது தடையாக இருந்ததும், அதன் பிறகு பல போராட்டங்கள் கனடாவிலேயே மக்களால் இடம்பெற்றதும், அதன் பிறகு மாற்றங்கள் கண்டு பொதுநல மகாநாட்டை கூட பகிஷ்கரித்தவராக இருக்கின்றபடியால் இன்று இவ்வாறு கூறுவதற்கான காரணம் என்னவென்று தெரியாத விடத்திலும் அது உற்று நோக்கப்பட வேண்டியது. என்றால் அவர் பல விடயங்களையும் தெரிந்தவர். அதாவது வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கான ஒரு அறிவிப்பாக அல்லது ஒரு அக்கறை உள்ள ஒரு செய்தியாக அவர் தெரிவித்திருந்தாலும் நிச்சயமாக போராட்ட குழுக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவராகத்தான் அந்த செய்தியில் அவர் தன்னை காட்டியிருக்கின்றார். அவர் நிச்சயமாக ஒரு கேள்வி நெடுகிழமே கேட்பதாக சொல்லியிருந்தார். கனடாவிற்கு என்ன நடந்தது அப்படி என்ற ஒரு கேள்வியே. இது வந்து புதிய குடிவரவாளர்களின் பிரச்சனையை குறிக்குமா? அவர்களுடைய ஃபுட் பேங்க் கூட சொல்லி இருக்கின்றது, மாணவர்களுக்கான ஃபுட் இங்கே கிடைக்காது அப்படி சொல்லி, உணவு வந்து மாணவர்களுக்காக இந்த உணவு வந்து இங்கே கிடைக்காது அப்படி சொல்லி இருக்கின்றது. ஆகவே அதை குறித்து அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு நினைக்கின்றீர்கள்? இல்லையா, அதாவது வந்து இப்ப குடிவரவு திட்டத்தை வைத்துத்தான் இவ்வாறு கூறுகின்றார். அதாவது என்பதில் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய அந்த கருத்தாளத்தில் 2 விடயங்களை தொற்றிருந்தீர்கள். ஒன்று வந்து இந்த உணவு வங்கி போன்றவற்றில். ஆமாம், உணவு வங்கிகளில் புதிய குடிவரவாளர்கள் பலரும் இப்பொழுது பதிவு செய்தவர்களாகவும் உணவு வங்கியின் அங்கத்தவர்கள் அல்லது ஆதரவை பெறுபவர்கள் தொகை என்பது எந்த ஒரு காலத்திலுமே இல்லாத அளவு அதிகரித்துள்ளதாகவும் தற்பொழுது இருக்கின்றது என்பது உண்மையான நிலைப்பாடு. அத்துடன் பலரும் அந்த உணவு கஷ்டங்கள் போன்றவற்றால் இவ்வாறான நிலையில் இருக்கின்றார்கள். அதாவது வந்து மாணாக்கர்கள் கூட இவ்வாறான ஒரு செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் என்கின்ற தகவல்கள் எல்லாம் உண்மையாக இருந்த பொழுதிலும் பல இடங்களிலும் இந்த இவ்வாறான, அதாவது வந்து இந்த அவர்களுக்குரிய கடுமையான சட்டத்திட்டங்கள் மீள கொண்டு வரப்படுவதால் அவர்களுடைய நிலைகளில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மையை, அதாவது வந்து ஜஸ்டின் ட்ரூடோ கூட நேற்று தெரிவித்திருந்தார். இந்த குடிவரவாளர் திட்டத்தில் பிழை நடந்து விட்டது, தான் இதனை முதலே கண்டிருக்கணும், அது பேட் ஆக்டர்ஸ் என்றால், அதாவது வந்து நம்பிக்கையாக நடந்து கொண்டு அல்லது ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு வெளியில் மற்ற முகமாக செயற்படுகின்ற ஒரு செயற்பாட்டில் இது நடந்திருக்கின்றது என்கின்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். இவ்வாறான விடயங்கள் எல்லாம் அந்த ஒரு பெருத்த குடிவரவு இங்கே இடம்பெற்று விட்டது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நிரூபிக்கின்ற விடயங்களாக இருக்கின்றன. எனினும் பல விடயங்களையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்னவென்று சொன்னால், 1 மில்லியனுக்கு மேலானவர்கள் தற்பொழுது ஒரு கடுமையான நிலையை எதிர்நோக்குகின்ற நிலை ஏற்படும். அவர்கள் அனைவருமே அகதி கோரிக்கையை கொடுத்து இங்கே தங்க முடியுமா என்றால் இல்லை. அதாவது வந்து முந்தி
முந்தைய காலகட்டத்தில் ஒரு நிரந்தரவாதியுடைமை, அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் என்கின்ற நிலையை அடைவதற்கு இருந்த தகுதிகான் நிலைகளை விட இப்பொழுது இவர்களுக்கு, அந்த புதிதாக வந்தவர்களுக்கு புள்ளி அடிப்படையிலான தகுதிகான் நிலைகள் என்பன மிகவும் இறுக்கமாக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த குடிவரவு சிட்டங்களிலும் இவ்வாறான இறுக்கமான நிலைகள் ஏற்பட்டுள்ளபடியால் பல நபர்களும் திரும்பி செல்ல வேண்டிய தேவை ஏற்படும். மற்றது அவர்கள் திரும்பி சென்றே அவர்கள் என்றால் அவர்களுடைய தொழில் வாய்ப்புகள் போன்றன இங்கே இல்லாத இடத்து அவர்களால் தக்க வைக்க முடியாது தங்களுடைய வருவாயை, அல்லது தாங்கள் வாழ விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது அவ்வாறான நிலை ஏற்படும் என்ற சந்தேகம் இல்லை. ஆனால் அமெரிக்காவில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள மாற்றங்களும், அங்கே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது செயலாளர்களாக அல்லது நம்பிக்கைக்குரியவர்களாக எடுப்பவர்கள் எல்லாம் கனடாவின் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்களாக, அல்லது கனடாவை ஒரு சிலேடையாக பார்ப்பவர்களாக, அல்லது கனடாவின் மீது ஒரு நன்மதிப்பு வைத்திருக்காதவர்களான தோற்றப்பாடுகளை கொண்டவர்களாக பலரும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் இவர்கள் இந்த குடிவரவாளர் விடயத்தில் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அவ்வாறான நிலை ஏற்படுகின்ற பொழுது கனடா அதனால் பெரிய பாதிப்பை பெறும் என்பதை இரண்டு பக்கங்களுமே உணர்கின்றார்கள். கனடிய தரப்பும் உணர்கின்றது, அமெரிக்க தரப்பும் உணர்கின்றது. அது அதாவது தேடுதல், அங்கே உள்ள குடிவரவாளர்களின் தேடுதல் கனடாவிற்கு எவ்வாறு செல்வது என்பதாக இருக்கின்றது என்பது இரண்டு வாரங்களாக முன்னிலையில் நிற்கின்றது. அங்கே தேடும் அந்த சொல்லாடல்களில் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. சொல்லுங்க. இப்பொழுது அவர் இன்னும் ஒரு வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தி இருந்தார், தமிழ் புலிகள் அப்படி சொல்லி. கனடா தான் இப்ப புலம்பெயர்ந்தவர்கள் வாழுகின்ற நாடுகளை பார்த்தால் கனடா தான் அந்த தமிழ் மக்களுக்கான அங்கீகாரத்தை, தமிழ் பண்பாட்டிற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருந்தது இல்லையா? அப்ப இப்படி அவர் சொல்லும் பொழுது இவர்களை இந்த குழுக்களை வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படி சொல்லி தமிழ் புலிகள் என்ற வார்த்தையையும் இவர் பிரயோகிக்கும் பொழுது, அதாவது இந்த பிரயோகத்தின் மூலமாக தமிழர்களுக்கு கிடைத்து வருகின்ற அல்லது கிடைக்கின்ற அந்த நன்னிலைகளில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? என்ன நினைக்கின்றீர்கள்? இல்ல, அவ்வாறான உடனடியான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்னவென்றால், தமிழர்கள் தங்களை ஸ்தாபித்தவர்களாக இருக்கின்ற காரணத்தால் இவ்வாறான எடுகோள்கள் கருது நிலையை அடையாத பொழுதும் இது நிச்சயமாக இலங்கை சார்ந்த விவகாரங்களில் அல்லது இந்த பிரச்சனை, அதாவது பிரிவினைவாதத்தை விரும்புகின்றவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக அல்லது விழியுயர்வை ஏற்படுத்துவதாக இருந்திருக்கும். எதற்காக இந்த நேரத்தில் இவ்வாறான சொற்பிரயோகத்தை பிரயோகிக்கின்றார் என்பது. ஆனால் இது கூட ஒரு 10-11 சில வழிகளில் எடுபட்டு செல்லப்படலாம். ஆனால் இதற்கான காரணம், மைய காரணம் என்னவென்று ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அது உயர் பாதுகாப்பு கவுன்சிலான பிரிவி கவுன்சில் அங்கத்துவர் என்கின்ற கூதாவை கொண்டவர். இவர் ஆரம்பத்திலேயே பல தகவல்களை அதன் மூலம் அறிந்ததாக கூட கூறியிருக்கின்றார் 2004ஆம் ஆண்டு பகுதிகளில். எனவே எதற்காக இவ்வாறான சொல்லாடல்களை மேற்கொள்கின்றார் என்பது சில வேளைகளில் அவதானித்தால் ஆரோக்கியமானதாக இருக்கும். அதனைத்தான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக கூறலாம். சரி, நன்றி சுரேஷ் சர்மா. அது இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி சுதர்சினி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.